அப்புறம் தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ள திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் பெரியபாளையம் அருகே கன்னிகைப்பேர் என்ற கிராமத்தில் தனியார் மீன் உணவு ஏற்றுமதி தொழிற்சாலையில் அமோனிய வாயு கசிவினால் இதுவரை அதிகாரப்பூர்வமாக அரசு தரப்பில் 2 உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 7 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த இறப்பு செய்தி தொடர்பான விவரம் அறிவிப்பதில் தாமதம் ஏற்படுவதற்கு காரணம், அங்கு பாதிக்கப்பட்ட 64 பேரில் அவர்கள் பல்வேறு மருத்துவமனைகளில், தனியார் மருத்துவமனை, செங்குன்றத்தில் உள்ள மருத்துவமனை, இது போல ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ஸ்டான்லி மருத்துவமனை, இது தவிர அங்கு அருகில் உள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் அருகில் உள்ள பல்வேறு தனியார் மருத்துவமனைகளிலும் பலர் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் 60க்கும் மேற்பட்டோர் இப்போது ஒரு 32 பேர் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். செங்குன்றத்தில் உள்ள மருத்துவமனையில் 11 பேர் கவலைக்கிடமான முறையிலும், ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 5 பேரும், ஸ்டான்லி மருத்துவமனையில் 7 பேரும், வேல்ஸ் மருத்துவமனையில் 9 பேரும் மிகவும் கவலைக்கிடமான முறையில் சிகிச்சை பெற்று வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த துயரமான இந்த சம்பவத்திற்கு காரணமான 2 அந்த மீன் உணவு ஏற்றுமதி நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள், இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலை உரிமையாளர்கள் மற்றும் மேலாளர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்திற்கான காரணம் தொடர்பாக தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆகிய 3 துறைகளின் சார்பாக முழுமையாக விசாரித்து 24 மணி நேரத்திற்குள்ளாக அந்த அறிக்கையினை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், ஒட்டுமொத்த முழுமையான விசாரணை அறிக்கையை 3 நாட்களுக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், இந்த விபத்துக்கான காரணம் மற்றும் ஆபத்தான நிலையில் மற்ற இடங்களில் உள்ள இது போன்ற மீன் பதப்படுத்தும் தொழிற்சாலைகளில் உள்ள அந்த ஆபத்தான நிலையில் இயங்கி வரக்கூடிய நிறுவனங்கள் எவை என்பதை கண்டறிய வேண்டும் எனும் 24 மணி நேரத்தில் இந்த இடைக்கால அறிக்கையை வழங்க வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். உயிரிழந்தோருக்கு முதல் கட்டமாக 2 லட்சம் ரூபாய் அந்த நிவாரண உதவித்தொகையும் வழங்கப்பட்டிருக்கிறது. குமார் மற்றும் ராஜ்மோகன் உள்ளிட்டோர் சென்னை மருத்துவமனையிலும், குமார் செங்குன்றம் மருத்துவமனையிலும் அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கான சிகிச்சை மற்றும் அந்த விபத்து ஏற்பட்ட பகுதியில் உள்ளவர்களுக்கான முதலுதவி மற்றும் ஏற்பாடுகள் மற்றும் அவர்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அமைச்சர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள்.